நம்முடைய வாழ்க்கையின் பல வேளைகளில் நாம் சுகவீனமாகி விடுகிறோம். வியாதிகளால் தாக்கப்படுகிறோம். படுத்த படுக்கையாகி விடுகிறோம். பல சந்தர்ப்பங்களில் அப்படி நாம் வியாதியாய் இருப்பது சில குறுகிய காலத்திற்கு மாத்திரமே. அந்த நாட்கள் பரிபூரணமாய் நாம் ஓய்வு பெற்றுக்கொள்வதற்கும் நம்முடைய சரீரம் மீண்டும் வேலை செய்வதற்கும் தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்கிறதற்கும் உபயோகமாக இருக்கிறது. ஆனால் சில வேளைகளிலே வியாதிகள் நம்மை தொடர்ந்து பற்றி பிடிக்கிறது. நம்முடைய முயற்சிகளினால் எந்த பலனுமில்லாமல் சரீரத்தில் வேதனைகளையும் பாடுகளையும் அனுபவிக்க வேண்டியதாய் இருக்கிறது. வியாதியின் கொடுமை நம்மை உருக செய்கிறது. பரம வைத்தியரான கர்த்தர் தாமே நமக்கு மனமிறங்கி சுகமளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. நீண்ட நாள் வியாதிப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்ட சம்பவத்தை வாசித்து பாருங்கள். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருட, சப்பானிகள், சூம்பின் உருப்படையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாய் இருந்தாலும் சுஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கிவிடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. நான் வேதாகமத்தில் உள்ள இந்த பகுதியை வாசித்தபோது தேவனுடைய இரக்கத்தையும் மனதுருக்கத்தையும் கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டேன். தேவன் தன்னுடைய சுகமளிக்கிற வல்லமையை வெளிப்படுத்த ஏன் பெதஸ்தா குளத்தை தெரிந்து கொண்டார் என்று தியானித்து பார்த்தேன். எருசலேமை சுற்றிலும் ஏராளமான குளங்கள் இருந்தன. எல்லா இடங்களிலும் வியாதிஸ்தரை காணக்கூடியதாக இருந்தது. அப்படி இருக்கும்போது இந்த பெதஸ்தா குளத்தில் உள்ள விசேஷம் என்ன? நான் இதை குறித்து தியானித்த போது ஆவியானவர் என் மனக்கண்களை பிரகாசிக்க செய்தார். தேவன் இந்த பெதஸ்தா குளத்தின் கரையில் சுகமளிக்கிற தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்த பல காரணங்கள் உண்டு. அந்த காரணங்களை நாம் அறிந்து கொள்வோம் என்றால் நாமும் கூட ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமையினால் அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். பெதஸ்தா என்ற கிரேக்க வார்த்தைக்கு இரக்கத்தின் வீடு அல்லது கிருபையின் வீடு என்று அர்த்தம். தேவனுடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலுமே அவருடைய பிள்ளைகளுக்கு தெய்வீக சுகம் கிடைக்கிறது. தாவீது நாம் எல்லாரும் பாவத்தில் பிறந்தோம் என்பதை விளக்குகிறார். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று கூறுகிறார். நாம் தேவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டுமென்றால் நாம் கழுவப்பட வேண்டியது அவசியம். நம்மை கழுவுவதற்கென்று ஒரு விசேஷித்த குளம் ஒன்று உண்டு. இயேசு பாவமில்லாத தூய்மையுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார். அவரிலே எந்த பழுதோ குறையோ குற்றமோ இல்லை. அவர் நம்முடைய பாவங்களையும் வியாதிகளையும் தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அவைகளை சுமந்தார். சிலுவை மரணத்திலே தன்னுடைய இரத்தத்தை நமக்காக ஊற்றினார். அந்த இரத்தத்தினால் மாத்திரமே நம்முடைய பாவங்கள் கழுவப்பட முடியும். நாம் சுத்திகரிக்கப்பட முடியும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாகிய குளமே நமக்கு பெதஸ்தா குளமாக விளங்குகிறது. இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசம் நம்மை தேவன் சுத்திகரிக்கும் குளத்தண்டை வழிநடத்துகிறது. இப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் அந்த இயேசுவின் இரத்தத்தினால் உங்களை கழுவி சுத்திகரிப்பார். உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கும் என்றால் குற்ற மனசாட்சியிலிருந்து உடனே நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதென்றால் நீங்கள் தைரியமாய் கிருபாசன தண்டை நெருங்கி கிட்டி சேர்ந்து அவரிடம் ஜெபத்தில் மனம் திறந்து பேசலாம். அவரே உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு பரிபூரணமான சுகத்தை கட்டளையிடுவார். பல வேளைகளில் நாம் கர்த்தரிடத்தில் வரும்போது கூட அவர் உடனடியாக நமக்கு பதில் தந்துவிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். நாம் ஜெபிக்கும்போது, ஆண்டவரே, உடனடியாக என்னை குணமாக்கும், நான் எவ்வளவு பாடுபடுகிறேன், எவ்வளவு வேதனைகளை சகிக்கிறேன், உமக்கு வானத்திலும் பூமியிலும் சகல வல்லமையும் இருக்கிறது, ஆகவே இப்பொழுது உடனடியாகத்தானே என்னை குணமாக்கிவிடும் என்று கேட்கிறோம். ஜெபம் பண்ணி கண்களை திறப்பதற்கு முன்பாக தேவன் நம்மை சுகமாக்கி விட்டாரா என்பதை அறிய ஆவலுள்ளவர்களாக இருக்கிறோம். உடனடியாக அப்படி சுகம் கிடைக்காவிட்டால் நாம் கோபமடைகிறோம், எரிச்சல் அடைகிறோம், ஏமாற்றம் அடைகிறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் உன்னில் இருக்குமென்றால்
தேவன் ஒருபோதும் உனக்கு உதவி செய்ய முடியாது. தேவனுக்கென்று ஒரு காலம் உண்டு. அவர் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாகவும் செம்மையாகவும் நடத்தி முடிக்கிறவர். அதுவரையிலும் நாம் பொறுமையோடும் அதோடு விடாமுயற்சியோடும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டுமென்று அவர் எதிர்பார்க்கிறார். பெதஸ்தா குளத்தின் கரையில் காத்திருந்தவர்கள் பொறுமையானவர்கள். அதே நேரத்திலே தண்ணீர் கலங்குவதற்காக விடாமுயற்சியோடு காத்திருக்கிறார்கள். அந்த பெதஸ்தா குளத்தை தேவதூதன் வந்து கலக்கும் வரையிலும் அந்த வியாதிஸ்தர்கள் எல்லாரும் பொறுமையோடு காத்திருப்பார்கள். அதுபோலவே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தை நிரப்பி நம்முடைய ஆத்துமாவை பொங்க செய்யும் வரையிலும் நாம் காத்திருக்க வேண்டியது அவசியம். அந்த பெதஸ்தா குளத்தின் தண்ணீர் மற்ற வேளைகளெல்லாம் சாதாரணமானதுதான். அந்த தண்ணீரினால் சிலர் முகம் கழுவுவார்கள், கை கால்களை எல்லாம் அலம்புவார்கள். அப்பொழுதெல்லாம் அந்த தண்ணீர் சாதாரண தண்ணீராகத்தான் இருக்கும். ஆனால் எப்பொழுது தேவதூதன் இறங்கி கலக்கிறானோ அந்த வினாடியில்தானே அந்த தண்ணீர் அற்புதங்களை செய்கிற வல்லமையுள்ளதாக மாறிவிடுகிறது. நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். உங்களுக்கு எண்ணத்தில் வேத அறிவு உண்டாகிறது. பின்பு நீங்கள் ஜெபத்தோடு அதை தியானிக்க ஆரம்பிக்கிறீர்கள். திடீரென்று ஆவியானவர் நீங்கள் வாசித்த வேத பகுதியிலுள்ள ஒரு வேத வசனத்தின் மூலமாக உங்களுடைய இருதயத்தை பரவசப்படுத்துகிறார். அப்பொழுது அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஜீவனுள்ளதாகவும் வல்லமையுள்ளதாகவும் உங்களில் கிரியை செய்கிறது. தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, அதை விரைவாக நிறைவேற்றுகிறவராகவும் இருப்பார். நீங்கள் எதிர்பார்க்கிற அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் உடனே நிகழ்ந்துவிடும். ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம் என்னுடைய ஞாபகத்தில் வருகிறது. அப்பொழுதுதான் என்னுடைய ஊழியத்தை நான் ஆரம்பித்த நேரம். நான் என்னுடைய கூட்டங்களை ஒரு கூடார ஆலயத்தில் நடத்தி கொண்டு வந்தேன். அன்றைக்கு என்னுடைய காலை ஆராதனையில் நான் செய்த பிரசங்கம் அவ்வளவு வல்லமையாக இல்லை. கர்த்தருடைய பிரசன்னத்தையும் என்னால் உணர முடியவில்லை. நான் பிரசங்கித்து கொண்டிருக்கும் போதே என்னுடைய வாய் தடுமாறினது. என்னுடைய எண்ணங்கள் சிதறி கொண்டிருந்தது. என்னுடைய பிரசங்கத்தை கேட்ட சபையாரும் தூங்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆராதனை முடிந்தவுடன் எனக்கே ஒரு வெறுப்பு உண்டானது. இனிமேலும் தொடர்ந்து இந்த சபையில் பிரசங்கிப்பதில் அர்த்தமில்லை என்று எண்ணினேன். உண்மையாகவே என்னை ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைத்தாரா? உண்மையிலே நான் ஒரு பிரயோஜனமுள்ள ஊழியம் செய்கிறேனா என்றெல்லாம் கலங்க ஆரம்பித்தேன். மனசோர்வுற்றிருந்ததினால் மதியான சாப்பாட்டை கூட என்னால் சாப்பிட முடியவில்லை. சரி, மாலை கூட்டமாவது ஆசீர்வாதமாக இருக்குமென்று எதிர்பார்த்து நன்றாக பிரசங்கிக்கும்படி இன்னொரு பிரசங்கத்தை ஆயத்தம் செய்தேன். மாலை நேரம் வந்தது. மாலை கூட்டம் உப்பு சப்பில்லாமல் போக ஆரம்பித்தது. என்னுடைய பிரசங்கமும் எடுபடவில்லை. அதோடு கூட என்மேல் இருந்த ஒரு தன்னம்பிக்கையும் எனக்கு இல்லாமல் போனது. அந்த இரவு வேளையில் நான் என்னுடைய படுக்கையில் உட்கார்ந்தேன். தூக்கம் எனக்கு வரவில்லை. ஒரு கம்பிளி போர்வையை சுற்றி கொண்டு என்னுடைய கூடார ஆலயத்தில் உட்கார்ந்து தனிமையாக ஜெபிக்க ஆரம்பித்தேன். என் உள்ளமோ சோர்வடைந்து போயிருந்தது. என் ஜெபமும் வீண் வார்த்தைகளை அழுப்புவதைப் போலவும் பிரயோஜனம் இல்லாததைப் போலவும் காணப்பட்டது. அப்பொழுது திடீரென்று என்னுடைய அருகில் ஒரு சத்தம் கேட்கவே என்னுடைய கண்களை திறந்து பார்த்தேன். அங்கே ஊனமான ஒருவன் தன்னுடைய முழங்காலில் ஏராளமான காயங்களோடு கூட நான் இருந்த இடத்தை நோக்கி ஊர்ந்து வந்து கொண்டிருந்தான். ஏதோ அவன் ஒரு பிச்சைக்காரன், பிச்சை எடுப்பதற்காக வந்திருக்கிறான் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். அவன் என்னிடம் வந்து பாஸ்டர் எங்கே என்று கேட்டான். நான் தான் பாஸ்டர் என்று அவனுக்கு பதில் சொன்னேன். உடனே அவன் எனக்கு ஒரு வணக்கம் செலுத்திவிட்டு, பாஸ்டர், நீங்கள் எனக்காக ஜெபிக்க வேண்டும். நான் சுகமடைந்து செல்வதற்காக வந்திருக்கிறேன் என்றான். என்னை ஒரு தாழ்வு மனப்பான்மை பற்றி பிடித்திருந்தது. நான் யோசித்தேன், சரியாக பிரசங்கம் கூட பண்ணாத நான் இந்த மனுஷனுக்காக எப்படி ஊக்கமாக ஜெபிக்க முடியும்? இவன் எங்கே குணமாக போகிறான் என்று எண்ணினேன். என்றாலும் அவனோடு கூட பேச்சு கொடுத்தேன். நீ எங்கே இருந்து வருகிறாய் என்று கேட்டேன். அவன் சொன்னான், ஐயா, நான் சியோல் பட்டணத்தில் உள்ள ரயில் நிலையத்தில் பிச்சை எடுத்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒருவர் என்னை உங்களுடைய ஆலயத்துக்கு வரும்படி வருந்தி அழைத்தார். நீங்கள் ஜெபித்தால் எனக்கு சுகமாகிவிடும் என்று சொன்னார் என்றான். அவனை தட்டி கழிக்க விரும்பிய நான் அவனை பார்த்து, நீ இன்னும் கிறிஸ்தவனாகவில்லையே, நீ பாவியாக இருக்கும்போது கர்த்தர் உனக்கு எப்படி சுகம் தருவார் என்று கேட்டேன். உடனே அவன் தன்னை தாழ்த்தி, ஐயா, நான் கிறிஸ்தவன் ஆவது எப்படி என்று சொல்லிக் கொடுங்கள் என்றான். அப்பொழுது நான் அவனுக்கு ஆண்டவருடைய இரட்சிப்பின் திட்டத்தை விளக்கினேன். அந்த வார்த்தைகளை அவன் கவனத்தோடும் கேட்டுக்கொண்டிருந்தான். இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிட ஆரம்பித்தான்.
கொஞ்ச நேரத்திற்குள் அவனுக்குள் இரட்சிப்பின் சந்தோஷம் வந்துவிட்டது. ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தமாகிய பெதஸ்தாவினால் அவன் முற்றிலுமாக கழுவப்பட்டான். என்னை பார்த்து, ஐயா, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, நான் இப்பொழுது ஆயத்தமாக இருக்கிறேன், நீங்கள் எனக்காக ஜெபித்து உடனடியாக எனக்கு சுகத்தை வாங்கி தாருங்கள் என்றான். நான் அவனுக்காக ஜெபிப்பதற்கு முன்பாக அவனுடைய கால்களை நோக்கி பார்த்தேன். அதிலே ஏற்பட்டிருந்த காயங்களால் அவனுடைய சதையெல்லாம் சிதறி போயிருந்தது. அந்த காயங்கள் பெரிதாகவும் ஆழமாகவும் இருந்தது. இது எங்கே சுகமாகும் என்கிற அவிசுவாசம் என்னுடைய இருதயத்தை பற்றி பிடித்தது. நான் என்னுடைய கைகளை அவன் மேல் வைத்து ஜெபிப்பதற்காக பிரயோகித்தேன். என்னுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் ஒன்றும் வரவில்லை. என்றாலும் கஷ்டப்பட்டு, பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இந்த மனுஷனை குணமாக்கும் என்று ஜெபித்தேன். ஜெபித்துவிட்டு விசுவாசம் இல்லாமலேயே அந்த வாலிபனை பார்த்து, சரி, எழுந்து நிற்க முயற்சி செய் என்றேன். சரியாக அவனால் எழுந்து நிற்க முடியவில்லை. அவனுடைய கால்கள் இரண்டும் ஆடிக்கொண்டிருந்தது. உயிரற்ற ஒரு பொம்மையின் கால்களைப் போல அவைகள் விழுந்துவிட்டன. சரி, இங்கே உட்கார்ந்து கொள், நான் கொஞ்சம் தனியாக போய் ஜெபித்துவிட்டு இன்னும் கொஞ்சம் விசுவாசத்தோடு வருகிறேன் என்று நான் பிரசங்க பீடத்தை நோக்கி நடந்து சென்றேன். என்னுடைய உள்ளம் ஏமாற்றத்தினாலும் வெறுப்பினாலும் நிறைந்திருந்தது. நான் ஆண்டவரிடத்தில் முறுமுறுத்து, ஆண்டவரே, இந்த மனுஷனை ஏன் என்னிடத்திற்கு அனுப்பினீர்? என்னால் அவனுக்கு உதவி செய்ய முடியாது என்று உமக்கு தெரியுமே. இப்பொழுது நான் என்ன செய்வது? உம்முடைய ஆழமான விசுவாசத்தை எனக்கு தாரும் என்று ஜெபித்தேன். அதன் பின்பு வேதத்திலே தேவன் சுகம் அளிக்கிறதாக கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் என்னுடைய வாயினால் சொல்லி கொண்டிருந்தேன். என்னுடைய மூளையில் இருந்த ஞாபக சக்தியில் இருந்த பல வேத வசனங்கள் வந்து கொண்டே இருந்தது. அவைகள் எல்லாம் வேதத்துள்ள வசனங்கள்தான். ஒரு கிளிப்பிள்ளை சொல்வது போல அவைகளை சொல்லி கொண்டிருந்தேன். கொஞ்ச நேரம் கழித்து நான் மீண்டும் அந்த வாலிபனிடத்தில் வந்தேன். அவன் மேல் என்னுடைய கைகளை வைத்து, இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவாயாக, எழுந்து நடப்பாயாக என்றேன். அவனை தூக்கி எழுப்ப முயற்சித்தேன். அவனுடைய கால்கள் ஆடிக்கொண்டிருந்தது. அவனால் கொஞ்சம் கூட நிற்க முடியவில்லை. ஆகவே அவனை மீண்டும் உட்கார வைத்து விட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் இதில் உட்கார், நான் தனியாக போய் ஜெபித்துவிட்டு வருகிறேன் என்றேன். நான் மீண்டும் பிரசங்க பீடத்திற்கு வந்தேன். ஆண்டவரிடம் கோபத்தோடு கூட, தேவனே, எனக்கு நீர் போதுமான விசுவாசத்தை தராவிட்டால் நான் இங்கேயே உட்கார்ந்து சாவதை விரும்புகிறேன் என்றேன். பல மணி நேரங்கள் நான் அங்கே உட்கார்ந்திருந்தேன். பரிசுத்த ஆவியானவரை குறித்து யோசித்தேன். தேவனுக்கு காத்திருப்பதின் அவசியத்தை குறித்து தியானித்தேன். எனக்கும் அந்த வாலிபனுக்கும் இடையில் ஏராளம் ஒற்றுமைகள் இருந்தன. அவன் தன்னுடைய சரீரத்தில் உள்ள காயத்தினால் வியாதிப்பட்டிருந்தான். ஆனால் நானோ என்னுடைய ஆத்துமாவில் உள்ள சந்தேகத்தினால் வியாதிப்பட்டிருந்தேன். அவனுக்கு சரீரத்தில் நோய், எனக்கு ஆத்துமாவில் நோய். எனவே நான் பரிசுத்த ஆவியானவரை நோக்கி, நீர் ஏதாவது செய்து அன்றைக்கு பெதஸ்தா குளத்தின் தண்ணீரை கலக்கியது போல எங்களை கலக்கி ஒரு அற்புதத்தை செய்யும் என்று வேண்டிக் கொண்டேன். அப்பொழுது திடீரென்று தேவனுடைய ஆவியானவர் என்மேல் விசேஷித்த விதமாக இறங்கினார். என்னுடைய உள்ளம் பரிசுத்த ஆவியால் மிகவும் அதிகமாக நிரப்பப்பட்டிருந்தது. என் விசுவாசம் பல மடங்கு அதிகமானது. பெதஸ்தா குளம் கலக்கப்படுவதை உணர்ந்தேன். லோகோஸ் வேத வசனங்கள் ரேமாவாக வல்லமையாய் உருவெடுத்தது. உலகத்தையே அசைத்து தள்ளிவிடுவதைப் போல அவ்வளவு பலமுள்ளவன் ஆனேன். இப்பொழுது அந்த காயம்பட்ட மனிதனை குணமாக்குவது சாதாரண காரியமாக எனக்கு தென்பட்டது. ஆகவே அந்த பிரசங்க பீடத்திலிருந்து புது பலத்தோடு புது வல்லமையோடு அந்த வாலிபனை நோக்கி நான் நெருங்கி வந்தேன். அந்த வேளையில் எங்களுடைய ஆலயத்தில் 3 திருடர்கள் வந்து ஏதாவது விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கும், திருடி கொண்டு போகலாம் என்று வந்திருந்தார்கள். நான் அதை உணராமல் அந்த 3 பேரையும் பார்த்து, தயவு செய்து இங்கே வாருங்கள், இந்த மனுஷனை கொஞ்சம் பிடியுங்கள், நான் அவனுக்காக ஊக்கமாக ஜெபிக்கப் போகிறேன் என்றேன். அந்த வேளையில் அவர்கள் என்ன செய்வது என்று அறியாமல் என்னுடைய சொல்லுக்கு உடனே கீழ்ப்படிந்து ஊனமான அந்த வாலிபனை பிடித்து கொண்டார்கள். இயேசுவின் நாமத்தினாலே சுகமடைவாயாக என்று ஊக்கமாக ஜெபித்தேன். மட்டுமல்ல, அவனுடைய பக்கவாட்டில் ஓடினேன். மிகுந்த வல்லமையோடு கூட அவன் மேல் என் கையை வைத்து அழுத்தி ஜெபித்தேன். என்னுடைய சத்தத்தையும் என்னுடைய பலத்தையும் கண்ட அந்த ஊனமானவன் பயந்து, நான் அவனை கொன்று விடுவேனோ என்று அலற ஆரம்பித்தான். ஐயோ, எல்லாருமாக சேர்ந்து என்னை கொல்கிறார்களே என்று சத்தமிட்டான். இந்த சத்தத்தில் அந்த 3 திருடர்களும் பயந்து ஓடிவிட்டார்கள். நான் அந்த வாலிபனை தூக்கி நிறுத்தினேன்.
அவனுடைய கால்கள் இன்னும் ஆடிக்கொண்டுதான் இருந்தது. ஆனால் என்னுடைய விசுவாசமோ மிகவும் வல்லமையுள்ளதாகவும் உறுதியாகவும் இருந்தது. அவனை தூக்கி என்னுடைய கைகளினால் பிடித்துக்கொண்டு, இயேசுவின் நாமத்தினால் நடப்பாயாக என்றேன். அவனை ஒரு தள்ளு தள்ளினேன். அவனுக்கு என்ன நடக்கும் என்பதை பார்க்க விரும்பாமல் என் கண்களை மூடிக்கொண்டேன். திடீரென்று எனக்கு ஒரு சத்தம் கேட்டது. என் கண்களை திறந்து பார்த்தபோது அந்த வாலிபனுடைய கால்கள் பெலன் கொண்டிருப்பதை பார்த்தேன். நாரி போய் புழு புழுத்து போய் இருந்த பகுதியெல்லாம் இப்பொழுது நன்றாக பரிபூரண சுகமடைந்தவனாக அந்த இடம் முழுவதையும் சுற்றி சுற்றி ஓடிக்கொண்டிருந்தான். இதை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த அந்த 3 திருடர்களும் திரும்பி வந்தார்கள். தேவன் அந்த வாலிபனுடைய வாழ்க்கையில் செய்ததை முகமுகமாய் கண்டார்கள். தங்களை தாங்களே ஒப்புக்கொடுத்து தங்களுடைய பாவங்களுக்காக அழுது தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டார்கள். அடுத்த வாரம் எங்கள் பகுதியிலுள்ள பிரபலமான டாக்டர் வந்து அந்த வாலிபனை சோதனை செய்து கர்த்தர் அவனுக்கு பரிபூரண சுகம் கொடுத்ததை விவரித்தார். அந்த அற்புதத்தால் அந்த டாக்டரும் ரட்சிக்கப்பட்டு ஒரு கிறிஸ்தவரானார். மட்டுமல்ல, அந்த 3 திருடர்களும் ரட்சிக்கப்பட்டு வேதாகம கல்லூரிக்கு போய் படித்து இப்பொழுது கொரியாவில் முக்கியமான ஊழியக்காரர்களாக விளங்குகிறார்கள். கிறிஸ்து வெறும் மார்க்க ஸ்தாபகர் மட்டுமல்ல, ஏதோ ஒரு சன்மார்க்க நெறிகளை புகட்டுகிறவர் மட்டுமல்ல, தத்துவ ஞானங்களை பேசிவிட்டு சொல்கிறவரும் அல்ல. அவர் ஜீவனுள்ள தேவன். 38 வருட காலமாய் பெதஸ்தா குளத்தருகே படுத்திருந்த அந்த மனுஷன் சுகம் பெற்றுக்கொண்டது போலவே நீங்களும் இன்றைக்கு அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். பெதஸ்தா குளத்தண்டை கிடந்த மனுஷன் பலமுறை அந்த குளம் கலக்கப்படுவதை பார்த்தும் கூட அவனை குளத்தண்டைக்கு கொண்டு செல்வதற்கு தனிப்பட்ட ஆள் இல்லாதபடியினால் சுகமடைய இயலாதவனாகவே வாழ்ந்து வந்தான். இயேசு அவனுடைய வாழ்க்கையில் வந்தபோது அவனுடைய கையை பிடித்து, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன தேவனுடைய வார்த்தைகள் அவனுடைய இருதயத்தை தேவதூதன் தண்ணீரை கலக்குவதைப் போல கலக்கினது. அவனுக்கு விசுவாசத்தை கொடுத்து அவனுக்கு தேவையான அற்புதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். பரிபூரண சுகமடைந்தான். நாம் சுகமடைய வேண்டுமென்றால் இன்றைக்கு நாம் பிரயாணப்பட்டு எருசலேமுக்கு அருகிலுள்ள பெதஸ்தா குளத்திற்கு அருகில் செல்ல வேண்டிய அவசியமில்லை. அந்த வியாதியஸ்தனுக்கு செய்த அநேக அற்புதத்தை இன்றைக்கும் உன் வாழ்க்கையில் செய்ய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் ஆலயத்திற்கு மீண்டும் மீண்டும் சென்று பல பிரசங்கங்களை கேட்ட வண்ணம் இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை எந்த அற்புதமும் நிகழாமல் இருக்கலாம். என்றாலும் மனம் சோர்ந்து போகாதீர்கள். நீங்கள் முதலில் ரட்சிக்கப்படுங்கள். பின்பு தேவனிடத்தில் காத்திருங்கள். மட்டுமல்ல, உங்களை ஆண்டவருக்கென்று ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்கள். அவருடைய நித்திய நோக்கத்திற்கு உங்களை தாழ்த்தி அர்ப்பணியுங்கள். நீங்கள் பொறுமையாக இருக்கிற அதே நேரத்தில் விடாமுயற்சியாக இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தை தொடுவார். உங்களுடைய உள்ளம் அற்புதத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாகும். உங்கள் அறிவிலுள்ள வேத வார்த்தைகள் ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக உங்கள் இருதயத்தில் விசுவாசத்தை கொண்டு வரும். அப்பொழுது ஆண்டவரிடத்தில் உங்களுக்கு தேவையானவற்றை தெரியப்படுத்துங்கள். ஆண்டவரே, என்னை சுகமாக்கும் என்று மன்றாடுங்கள். அப்பொழுது தானே தேவ வல்லமையால் உங்களுடைய பலவீனத்தை உதறி தள்ளிவிட்டு நீங்கள் எழுந்திருப்பீர்கள். உங்களுடைய நோயும் வியாதியும் மறைந்து போகும். உங்களை ஆரோக்கியம் உள்ளவர்களாக தேவன் நடக்க செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபீஸ்ட் ஆஃப் ஹெவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கமெண்ட் எழுத மறவாதீர்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். காட் பிளஸ் யூ. ஆமேன்.